ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட பேர் பிரேம்குமார். நீங்கள் இதான் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் இதே மாதிரி கண்டென்ட்ஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ டைம் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி 11 ஆச்சு. இந்நேரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் பேட்மேன். இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக நைட்டு ஏன்டா அப்படி பார்க்குறீங்க கொடுக்குறேன்னு சரி, உலகத்தை காப்பாற்ற போகிறோம்லாம் இல்லைங்க, சும்மா நைட் ரைட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன் வித் மை ஜிடி. அண்ட் ஜிடியோட இன்றைக்கி ஒரு நைட் ரைட் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் இப்போ இவனுங்கெல்லாம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. இங்கே தான் விஷன் குளோபலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கானுங்க. நைட்டு 11 மணிக்கு தான் ஷிஃப்ட் முடியுது உங்களுக்கு. லெட் கெட் இன்டு தி வீடியோ. போலாங்களா? ஓ, வெப்பன்ஸை மறந்துட்டேங்க. இதெல்லாம் போட்டால் தான் ஒரு ரைடராகவே நான் ஃபீல் பண்ணுறேன். ஏறா, உலகத்தை காப்பாற்ற போவோம். சார் பயங்கரமாக இருக்கு. சரி பாய்டா, போய்ட்டுறா. வண்டி ஈஸியாக 100 போயிருதுங்க. எனக்கு தெரிஞ்ச விண்டு நாய்ஸ் உங்களுக்கு பயங்கரமாக கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மைக் வந்து லோ குவாலிட்டி மைக் தான். கூடிய சீக்கிரமே மைக் நல்ல மைக்காக அப்டேட் பண்ணிடலாங்க. நைட் டைம் நம்ம கோயம்புத்தூரை பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இங்கே ஒரு ஸ்டூடியோ பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது இந்த ஸ்டூடியோ. இது வந்து சிங்கநல்லூர் போகிற ரோடு. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். கோயம்புத்தூரில் இல்லாமல் வெளியே யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நிறைய பிராண்ட் கார்லாம் நிற்குங்க. கார் ஷோரூம் தான் இந்த லைன் ஃபுல்லாக. டாட்டா, ஃபோர்டு, மாருதி சுசுக்கி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கார் ஷோரூம் இருக்கும் இந்த சைடில். இந்த ஸ்டுடியோ லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கான்னு வேறு தெரியல எனக்கு. ஆக்சுவலி இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து டைட்டில் பார்க்க போகிறோம். இதுதாங்க சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்டு. பார்த்தீங்களா, ஊருக்கு போயிட்டு எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க, இல்லைன்னா எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு இருப்பாங்க. ஓகே, இங்கே தான் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக போய்க்கலாம். ஏன்னா ஏதாவது பேஷண்ட்ஸ் இது இருந்தாங்க அப்படின்னா நம்ம வண்டி நாய்ஸ்னால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாகவே போய்க்குவாங்க. பேஷன்ஸ் இருக்க ஏரியா, சத்தமே இல்லாமல் போய்க்கலாம். ஓகே, இந்த இடத்த தாண்டிட்டோன்னா பறக்கலாங்க. நாய் துரத்துது. சார் பிரேக்கிங் சிஸ்டம் சூப்பராக இருக்குங்க. ஏபிஎஸ் பிரேக்கிங். வேறு எவ்வளோ வேகமாக என்னால் பிரேக் பண்ண முடியுது. இன்ஜின் பிரேக்கிங்கும் பண்ணுறேன். ஸோ அதனால் நமக்கு ஈஸியாக பிரேக் பண்ண முடியுது. அது இல்லாமல் பிரேக் பேட்ஸ் ரெண்டுமே புதுசு. இல்லை, ஃப்ரண்ட்டு வந்து பழசு தான். பேக் பிரேக் பேட் வந்து இப்போ தான் மாற்றிருக்கேன். செகண்ட் சர்வீஸ் விடும்போது தான் மாற்றேன். அந்த 5000 கிலோமீட்டரில் மாற்றினேன். அந்த பிரேக் பேடே வந்து 2500 சொல்கிறான்.
ஒரு பிரேக் பேட் 2500 காருக்கே சிவிக்கு நான் மாற்றும் போதே வந்து முன்னாடி இருக்கிற ரெண்டு வீலுக்குமே பிரேக் பேட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 அதுக்கே 2500 ஒரு 3500 தான் சொன்னாங்க. ஃபிட்டிங் சார்ஜோட சேர்த்து 3500 தான் ஆச்சு. பட் பைக்குக்கு சக்கையாக செலவு வைக்குதுங்க, காருக்கு ஈக்குவலாக செலவு வைக்குது. ஏறிடுவோமா, கார் வேறு வருதுங்க. இப்போ அவன் அடித்த ஐபீமில் அது கண்ணே வலிக்குது, அந்தளவுக்கு வலிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சேலம் ஆர்ஆர் பிரியாணி வேறு இருக்குங்க. இந்த ஏரியா ஆக்சுவலாக வந்து ஃபுட் கோர்ட் ஏரியா மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும் உள்ளுக்குள்ளே. நான் இந்த தனியாக ஒரு ஃபுட் பிளாக் மாதிரி ஒன்று பண்ணுறேன் இந்த இடத்துல. ஏன்னா இந்த இடம் செமையாக இருக்குங்க. லவர்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கனாலும் சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக வந்து நல்ல டேபிள் சேர்ஸ்லாம் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி ஆம்பியன்ஸ் சூப்பராக வச்சுருக்காங்க, இயற்கையாக இருக்கும், நேச்சுராக நிறைய செடியெல்லாம் வச்சு சூப்பராக வச்சுருப்பாங்க. ஓகே, we are entered into ஓப்ஸ் ரோடு. இதாங்க ஓப்ஸ் ரோடு. இந்த பாலத்தை கட்டிக்கிட்டே இருக்காங்க இன்னும். இந்த லெஃப்ட் திரும்பினாலே வந்து டைடல் பார்க் ரோடுங்க, வேறு லெவலில் இருக்கும் இந்த ரோடு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. இந்த ரோடு இப்போ பயங்கரமாக ரெடி பண்ணிட்டாங்க, பார்த்தீங்களே தெரியும். டேய் வீடியோ செக் பண்ணிடலாம்டா, எப்படி வந்துருக்குன்னு பார்ப்போம். எப்போ பார்த்தாலும் பொண்ணு 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 பொண்ணுன்னு உள்ள கேங்ல ஒரு காஜி ஃப்ரெண்ட் இருப்பாங்க. இந்த டைடல் பார்க் இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட கோயம்புத்தூர் இருக்கிறதாங்க செகண்ட் லார்ஜஸ்ட் டைடல் பார்க். அதை இப்படியே அப்படியே யூட்டன் போட்டுக்கலாம், இதுக்கு மேலே போய் பிரயோஜனம் இல்லை. தெரிஞ்சுதான் சரி. ஓகே, ஆக்சுவலாக இங்கே யூட்டன் இல்லை, கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தான் யூட்டன் போடணும். இதுதாங்க கொடிசியா, இங்கே ஒரு ஜென்னிஸ் கிளப்னு இருக்கும், அதையும் உங்களுக்கு காமிச்சாரா. மட்டும் மட்டும் திரும்ப கூடாதே. பாரிஸ், இதுதாங்க ஜென்னிஸ் கிளப்பு. பார்த்தீங்களா, மாளிகை மாதிரி இருக்கா அப்படி. இதுக்குள்ள நான் போனதே இல்லை இது வரைக்கும். இது வந்து கொடிசியா கிரவுண்டு. இங்கே தான் வந்து நாங்கள் விளையாடுவோம். யாராவது போலீஸோ ஆக்சிடெண்ட்டா? சரி யூடன் போட்டு வருவோம். இதுதாங்க கொடிசியா கிரவுண்டு, எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 11 பிச்சு என்னமோ இருக்குங்க அந்த கிரவுண்டில். சண்டே ஆனால் இங்கே வந்துலாம் விளையாட மாட்டோம், இங்கே டீம் இருப்பாங்க, எப்போது மேட்ச் கேட்போம். அதுக்கப்புறம் இன்னொரு கிரவுண்ட் இருக்குங்க எங்களுக்கு, அங்கே தான் விளையாடுவோம். இப்போ நான் யூட்டர்ன் போடணும், எங்கே போய் யூட்டர்ன் போடுறது? ஆக்சுவலாக அப்படியே ஃபுல் இருட்டாக இருக்குது. கண்டிப்பாக தெரியும் வீடியோ குவாலிட்டி மொக்கையாக வந்திருக்குன்னு. ஏன்னா இருட்டில் இந்த கேமரா ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஒர்க் ஆகல, நல்ல குவாலிட்டியாக இல்லைங்க. லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிஎஸ்சி காலேஜ். இது இங்கெல்லாம் நிறைய பணம் இருந்தால் தான் படிக்க முடியும்.
ஆக்சுவலாக எம்பிஏ டிகிரி பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பிஎஸ்சியில் கேட்டால் 12 லட்சங்கிறாங்க, 18 லட்சங்கிறாங்க எம்பிஏக்கு. அந்த அவ்வளோ காசு இருந்தால் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிடுவேனே அழகா. எதுக்கு இங்கே வந்து எம்பிஏ பண்ண போகிறேன்? அப்படி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சித்ரா ஏர்போர்ட்டி பார்த்துட்டு போயிடலாம். இல்லை யூட்டன் போகலாம் தான் இருந்தேன், பட் வேகமாக வந்ததில்ல. சித்ரா ஏர்போர்ட்டே வந்துட்டாங்க. உள்ள ஏர்போர்ட் ரோடு சூப்பராக இருக்கும், அதையும் ஒரு கண் காமிச்சிடும். ஆனால் இன்னும் இதாங்க ஏர்போர்ட் ரோடு வேறு லெவலில் இருக்குது இந்த இடத்துல. அப்போலோ டயர் அந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி வேற லெவலில் காட்டுதுங்க அந்த ரோடு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லைட் வந்து கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த ரோடு ஃபுல்லாக அப்படியே லைட்டாக அந்த நம்ம பாத் வந்து கிளியராக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படிங்கிற யூட்டனை போட்டுருவோம். இதாங்க ஏர்போர்ட்டு. உள்ளெல்லாம் விட மாட்டாங்க, ஃபுல்லாக துப்பாக்கி வச்சுட்டு நிற்பாங்க. அப்படியே யூட்டன் போட்டு போயிடலாம். ஹாஸ்பிட்டல் ஏரியாவில் மட்டும் நம்ம வண்டி சத்தத்தை விடவே கூடாது. ஏன்னா நம்மளால் 2-3 பேருக்கோ இல்லை யாருக்கோ பாதிப்பு ஏற்படக்கூடாது. அதனால் இந்த இடத்துல மட்டும் அமைதியாக போயிருக்கலாம். நமக்கு நல்லா இருக்குங்க இந்த சவுண்டு, பட் நிறைய பேருக்கு வண்டி சவுண்டு பிடிக்கிறது இல்லை. ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அது ஏன்னு தெரில.